பூம்புல ஜெயம் ரவி இல்லாட்டி ரவி மோகன் நடிச்ச தில்லாலங்கடி படத்தை பார்த்துருக்கீங்களா? ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி வந்த படம். எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். ஆனா பார்த்துருப்பீங்கன்னு நம்புறேன். நல்ல மஜாவா இருக்குங்க அந்த படம். பாத்தீங்கன்னா செம கமர்ஷியலான ஒரு படம். ரீசெண்டா தான் எனக்கு தெரிய வந்துச்சு அந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு தெலுங்கு படத்தோட ரீமேக். தில்லாலங்கடி படத்துல பாத்தீங்கன்னா ரவி மோகன் வந்துட்டு அடிக்கடி எனக்கு வந்துட்டு கிக்கு வேணும்னு சொல்லிட்டு இருப்பாருல. தெலுங்குல இந்த படத்தோட பேரே கிக்கு தான். ஆனா நம்ம இப்ப இந்த கிக்கு படத்தை பத்தி பார்க்க போறது கிடையாது. ஆக்சுவலி தெலுங்குல இந்த கிக் படத்துக்கு கிக் 2னு ஒரு சீக்வல் படமும் இருக்கு. தில்லாலங்கடி படம் எனக்கு ரொம்ப பிடிச்சனால இந்த படத்தோட சீக்வலாகிய கிக் 2வும் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். ஃபர்ஸ்ட் தில்லாலங்கடியும் கிக்கையும் கம்பேர் பண்ண ஸ்டோரி சேமா இருக்கான்னு இதெல்லாம் செக் பண்ண வரைக்கும் எல்லாமே ஒரே சீன்ஸ் தான். சரி கிக் 2வை போய் பார்க்கலான்ட்டு யூடியூப்ல போய் தேடினா படத்தை கண்டே பிடிக்கணும். தெலுங்குல ரவி தேஜாங்கிறவர் இந்த படத்துல ஹீரோ. சரி அவரோட படத்தை ஏதாச்சும் தேடினா நம்ம கண்டுபிடிச்சிடலான்ட்டு தேடிட்டு இருந்தேன். கிக் 2வை தேடி போய் அதை விட ஒரு கோல்ட் மெயினான ஒரு படத்தை பார்த்தேங்க. இன் சர்ச் ஆஃப் கோல்ட் யூ ஃபைண்ட் டைமண்ட்ங்கிற மாதிரி ஒரு படம். பெங்கால் டைகர்னு ஒரு படம். தில்லாலங்கடி படத்துலயாச்சும் ஒரு ஹீரோயின் தமன்னா வருவாங்க. ஆனா இந்த படத்துல ரெண்டுங்க, தமன்னா பிளஸ் ராஷி கண்ணா, ரெண்டு பேருமே ஹீரோயின் தான். சரியான லாஜிக்கே இல்லாத படம். ஆனா பார்க்க மஜாவா இருந்துச்சு. வாங்க பார்க்கலாம். ஆரம்பத்திலே பெங்கால் டைகர் அப்படின்னு படத்தை ஆரம்பிக்கிறாங்க. டைகர்னு படத்துக்கு பேர் வைக்கலாம். அது என்ன பெங்கால் டைகர்? அதுக்கெல்லாம் ரீசன் இருக்கு, கடைசியில பார்ப்போம். இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. படத்தோட ஆரம்பத்திலே பாத்தீங்கன்னா ஹீரோ வந்து ஏதோ ஒரு டெசர்ட்டான ஏரியா மாதிரி இடத்துல உட்காந்துட்டு இருக்கு. அப்படி கால் எடுத்து வச்சா பாடி எந்திரிக்குது. அதாவது அந்த சேர்த்து இருக்கிற எல்லா இடத்துலயும் பாடி தான் இருக்கு. ஆனா திடீர்னு ஆகாயத்திலிருந்து ஒரு கார் வந்து ஹீரோவை அடிச்சு நோத்துது. ஹீரோ பறந்து போறாரு. என்னடா நடக்குதுங்க? எங்க இருந்து கார் வந்துச்சு? யார் இந்த பாடி? இதெல்லாம் தெரிஞ்சுக்கதான் நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்க போறோம். படத்தோட ஆரம்பத்துல யாரோ ஒருத்தன் வந்துட்டு வயல்ல ஒண்ணு கடிச்சிட்டு இருக்கான். திடீர்னு ஒரு கார் வந்து அவனை கிட்னாப் பண்ணிட்டு போயிருதுங்க. அந்த ஒண்ணு கடிச்சிட்டு இருந்தவன் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு. அவனை காப்பாத்துறதுக்காக ஹீரோ வர. அப்படி மாஸ் மகாராஜா ரவி தேஜாவாமா. வாங்குனது பத்தலையா? விசில் அடிக்கிற? ஹீரோ வந்தா விசில் அடிப்பாங்கன்னு தெரியாதா? ஏதோ ஒரு பெட்டிங்ல வந்துட்டு ஹீரோட ஃப்ரெண்டு தோத்து போனனால இப்போ வந்து ரவுடிஸ் எல்லாம் அவங்க பிடிச்சி வச்சிருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து ஹீரோ காப்பாத்துறதுக்காக வந்திருக்காரு. எனிவேஸ் ஹீரோ மாசா வந்து உட்காரனால வில்லன் கேக்குறான், யாரா நீ அப்படின்னு கேட்டா, ஃப்ரெண்ட்ஸ் மச்சான்னு கூப்பிடுவாங்க, பப்ளிக் மாஸ்னுவாங்க, வீட்ல ஆகாஷ்னுவாங்க. உன்ன மாதிரி பிள்ளைக்கா பசங்க எப்படி வேணா கூப்பிடுங்க. எப்படி வேணா கூப்பிடலாமா? அப்படி கூட கூப்பிடலாமா? ஏதோ ஒரு பஞ்ச் டைலாக பேசிட்டு ஹீரோ வந்து ஃப்ரெண்ட்ஸ் வாங்கடா கிளம்பலாம் அப்படிங்கிற. அப்படி அவனுங்க பெட் பண்ணி தோத்துருக்காங்க, அதனால காசை கொடுங்குறான். என்னன்னு பார்த்தா பெட்டிங் போட்டதே வந்துட்டு நம்ம ஹீரோ தானாமா. ஆனா காசை கொடுக்க முடியாதுங்கிறானுங்க. சரி இதெல்லாம் சரிப்பட்டு வராது, இவனை அடி ஆட்களை வச்சு அடிக்கலான்ட்டு அடி ஆட்களை அனுப்புறாங்க. ஆனா ஹீரோ நிற்பாட்ட சொல்லிட்டு லூசு மாதிரி டான்ஸ் ஆடுறாருங்க. ஹிப் ஷேக் எக்ஸசைஸ் எல்லாம் இப்ப எதுக்கு பண்றான்னு எனக்கு புரியவே இல்லை. எதுக்கு பண்ற அப்படி? எதுக்கடா அப்படி பண்ற? ஒருவேளை வார்ம் அப் பண்றாரோ? என்ன ஹீரோ அடிக்கிற அப்படி அடிக்கிற அடியில அந்த ரவுடி சுத்தி உழுகுறான் பாருங்க. அரிசி எல்லாம் பறக்குது. எதுக்கு வந்து பம் ஷேக் பண்றான்னு எனக்கு புரியலையே. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போறா. இதே சம்பந்தமே இல்லாம இப்படி ஒரு கூஃபியான ஃபைட் ஒன்று நடக்குதுங்க. இதுக்கு நடுவுல அந்த ரவுடி கிட்ட இது இந்த மாட்டெல்லாம் வந்துட்டு பிடிக்க ட்ரை பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி ட்ரை எல்லாம் பண்ணிருக்கானே. சாக்க காமிச்சா அவன் ஏன் சாக்கு அடிக்க போறான்னு எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புரியல. மண்டையில 1% மூளை இருந்தா கூட அந்த சாக்கு எதுக்குடா நீ அடிக்க போற? ஹீரோ அடிக்க ட்ரை பண்றதுல சாக்குல போய் மோத பாக்குறான். யாரா இவன்? அவனுங்கெல்லாம் அடிக்கிற அடியில் அவனுக்கு வந்து பெட்டிங்கே விட்டுறானுங்க. இப்படி ஒரு மாசான என்ட்ரி நம்ம ஹீரோக்கு வைக்கிற அப்படி. ஆனா ஹீரோ ஏன் வந்துட்டு காமெடியா ட்ரெஸ் பண்ணிருக்காருன்னு புரியல. என்னடா அது துணி? டென்ட் வியாபாரி மாதிரி. இப்ப ஹீரோட குடும்பத்தை நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ண போறோம். ஹீரோட குடும்பத்துல யாருமே ஹீரோ மதிக்க மாட்டேங்கிறாங்கண்ணே. ஆம்லெட் கேட்டா போட்டுக்கோங்கறாங்க, ஜூஸ கேட்டா புளிஞ்சுக்கோங்கறாங்க, தண்ணியை கேட்டா போய் எடுத்துக்கோங்கறாங்க. பிரியாணி கமான் சீக்கிரம் ஒரு ஆம்லெட் போட்டுக்கோ. என் அன்பு சின்ன நீ ஜோஷ் புளிஞ்சுக்கோ. கொஞ்சம் தண்ணியாவது கொடுங்க. போய் நீயே குடிச்சுக்கோ. புளிஞ்சுக்கோ குடிச்சுக்கோ. என்னடா ஏ போகுது. உங்களுக்கு மானம் மட்டும் தான் போகுது அத்தை. எங்க வீட்டுக்காரங்களுக்கு தலை தூக்கி நடக்க முடியல இவர் பண்ற வேலையால. இதுல ஒரு அக்கா வேற வந்துட்டு கோவை ஸ்லாங்ல பேசுறாங்க. பேசிக்கலி நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு தத்தியா இருக்கிறப்படி எந்த வேலைக்கும் போல எதுவும் பண்ணல. அதனால வீட்டுல இருக்கிறவங்க யாருக்குமே அவரை பிடிக்கிறது இல்ல. ஹீரோ திருந்தணும்னா அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாதான் திருந்துவான்ட்டு கல்யாணம் பண்ணி வைக்கலாங்கிறாங்க. கல்யாணம் பண்ணி வச்சா இப்படி அவன் திருந்துவான்னு தெரியல. பட் ஆனா அதான் அவங்க பிளான். கேள்வி கேட்கறது ஈஸி, ஒவ்வொரு கேள்விக்கும் யோசிச்சு பதில் சொல்ல முடியாது. சரின்னு கல்யாணம் பண்றதுக்கு ஒரு பொண்ணை பார்க்க போறாங்க. அந்த பொண்ணு பார்க்க அழகா இருக்கிறதுனால ஹீரோ ஓகே அப்படிங்கிறாங்க. பட் ஆனா அந்த பொண்ணுக்கு சில கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்குங்க. என்னங்க இவ்வளவு போட்டோ மாட்டிருக்கீங்க? எங்க ஃபேமிலி போட்டோஸ். இந்த ஜட்டி இல்லாம நிக்கிற குழந்தை நீங்க தானே?
யாருடா வந்துட்டு ஒரு பொண்ணை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது இந்த சட்டி இல்லாத குழந்தை நீங்க தானே அப்படின்னு கேட்பாங்க. என்னன்னா இந்த பொண்ணு வந்துட்டு உன மாதிரி பிள்ளைக்கா பையனெல்லாம் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிற அப்படி ஹீரோயின் மாதிரி இருக்கிற என்ன வந்து கல்யாணம் பண்ணிக்கணும். ஒருத்த வந்து நியூஸ் பேப்பர்ல எல்லாம் வந்துட்டு ஒரு பெரிய செலிபிரிட்டியா இருக்கணும்னு சொல்ற அப்படி. ஊர்ல கேட்டு பாருங்க, நான் கூட ஃபேமஸ் தான். ஊர்ல எல்லாம் ஃபேமஸா இருக்க கூடாது, உலகம் ஃபுல்லா ஃபேமஸா இருக்கணும். ஹீரோ ஃபேமஸா இல்லாதனால அந்த பொண்ணு ரிஜெக்ட் பண்ணிடுறா. அப்பதான் ஹீரோ ஒரு ரியலைசேஷனுக்கு வராது, நான் ஃபேமஸ் ஆகியே ஆகணுங்கிற அப்படி. ஒரு பொண்ணு ரிஜெக்ட் பண்ணனால ஹீரோட ஃப்ரெண்ட் எல்லாம் வந்துட்டு நீ வாழவே கூடாதுடா அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. ஏண்டா நீங்களா என் ஃப்ரெண்ட்ஸ் தானடா, அப்புறம் ஏண்டா வெந்து போன குண்டியில வேலை பார்த்து அப்பா எடுத்துக்காத மாதிரி. வெந்து போன குண்டில வேலை பாய்ச்சலையா? இந்த டைலாக எவன் எழுதுறான்னு தெரியலங்க. இவ்வளவு கிரியேட்டிவா நம்ம தமிழ் டப்பிங் ஆர்டிஸ்டால மட்டும்தான் எழுத முடியும். இன்னைக்கு நான் இவர் முகத்துல ஒரு தேஜஸ பார்த்தேன், எதையோ சாதிச்ச ஒரு சந்தோஷம். வெந்து போற குண்டில வேலை பாய்ச்சற மாதிரி கேள்வி கேட்டனால ஹீரோ ஃபேமஸ் ஆகணும்னு முடிவு எடுக்கிறார். அடுத்த நாள்ல இருந்து ஹீரோ ஃபேமஸ் ஆறதுக்காகவே வேலை செய்ய ஆரம்பிக்கிறார். இன்னொரு 20 வருஷம் வாழலாம்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்க, இப்படி ஷாக் கொடுத்து கொன்னுடாத. குடும்பத்துல இருக்கிறவங்க யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க ஹீரோவை. இருந்தாலும் ஷார்ப்பா காலையில இருந்துச்சு போய் சீட் ஆட போறாருங்க. ஃப்ரெண்ட்ஸோட சீட் ஆடி ஃபேமஸ் ஆக போறாரு இருக்கு. கரெக்டா விளையாண்டு இருக்கும் போது ஒரு ரேலி போகுது, கட்சிக்கான ரேலி ஏதோ போயிட்டு இருக்கு. சரி அங்க போனா சரக்கும் பிரியாணியும் கொடுப்பாங்கனால அதுக்கு போலான்னு போறாங்க. அங்க போய் பார்த்தா ஏதோ ஒரு மினிஸ்டர் வந்துட்டு பயங்கரமா பேசிட்டு இருக்கு. அப்படி பேசிட்டு இருக்கும் போது ஒரு பெரிய கல்லா எடுத்து ஹீரோ அந்த மினிஸ்டர் மண்டை மேலே தூக்கி போட்டு அடிக்கிறானுங்க. இதுக்குள்ள சம்பந்தமே இல்ல, மினிஸ்டரோட மண்டை உடைச்சான். வேற எதுக்கு? ஃபேமஸ் ஆறதுக்காக. இந்த கேஜிஎஃப்ல ஒரு டைலாக் வரும், யாரையாச்சும் அடிச்சா போலீஸ் வருவாங்க, ஆனா போலீஸையே அடிச்சா உங்களை மாதிரி டான் வருவாங்கன்னு ஒரு டைலாக் வரும். அது கேஜிஎஃப்க்கு முன்னாடியே இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க இந்த படத்துல. ஏன்னா மினிஸ்டருக்கு ஒண்ணுமே புரியல, எதுக்குடா அந்த பையன் சம்பந்தமே இல்லாம என் மண்டையில கள்ளத்துக்கு அடிச்சான்னு கேக்குற. அப்படி ஆப்போசிட் கட்சிக்காரனா இல்லாட்டி என்னோட எதிரியா? ஆனா எதுவுமே இல்லைங்க. ஹீரோ எதுக்காக அடிச்சான்னு கேட்டா ஃபேமஸ் ஆறதுக்காக அடிச்சிருக்கானாமா. பேப்பர்ல பேர் வர்றதுக்காக அடிச்சிருக்கானே. பேப்பர்ல பேர் வர்றதுக்காக என்ன அடிச்சானா? ரத்தம் தெரியுது. சரி அவன போலீஸ் ஸ்டேஷன்லயே வச்சு அடிச்சு தள்ளிடலான்னு போறாங்க. போய் கண்ணை காமிச்சா ஹீரோக்கு கவலையே இல்ல. சுடுங்க. என்னடா பயங்கிறது உனக்கு இல்லையா? அகராதிலேயே அந்த வார்த்தை. ஹீரோக்கு வந்துட்டு பயமே இல்லாதனால சரி இவனை வந்துட்டு பக்கத்துல வச்சுக்கிட்டா யூஸ்ஃபுல்லா இருப்பான்ட்டு இந்த மினிஸ்டர் யோசிக்கிறான். கேஜிஎஃப் இந்த சீனை சுட்டு வச்சிருக்காங்கன்னா அப்ப எந்த அளவுக்கு இந்த படம் இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. நான் நினைச்சேன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. என் மேல உங்க மூச்சு காத்து பட்டா கூட மக்கள் பொங்கி எழுந்துருவாங்க. இவன் இன்னும் ஃபேமஸே ஆகலைங்க. இவனுக்காக யாரும் வந்து பொங்கி எழுவாங்க எனக்கு சத்தியமா தெரியல. உயிர் போனாலும் பரவாயில்லையா? நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றேன். அதுக்கான பதில் தான் இது. என்ன சம்பந்தமே இல்லாம என்னென்னமோ நடந்துட்டு இருக்கு. சிரிச்சுக்கிட்டே அந்த மந்திரி வந்துட்டு தலையில கல்ல வச்சு அடிச்சவன அவனோட அசிஸ்டண்டா சேர்த்துக்கிறான். இவனை போய் வேலை சேர்க்கறேன்னு சொல்றீங்க? இல்லடா தெளிவா இருக்கிறதுனால தான் சொல்றேன். இன்னும் சத்தியமா அவன் தெளிவா இல்ல. எனிவேஸ் அவன் வந்து கேங்கா ஃபார்ம் ஆகுறாங்க. அப்படியே நாட்கள் கடந்து போகுது. இந்த மந்திரி பாத்தீங்கன்னா அவனை விட பெரிய கட்சிக்காரர்கிட்ட ஒருத்தர் கூட உட்காந்து பேசிட்டு இருக்கா. அப்படி மினிஸ்டரோ ஏதோ ஒன்று, லெட்ஸ் டேக் மினிஸ்டர்னு வச்சுக்கலாம். அவரு பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு வருத்தத்தில் இருக்கிற. அப்படிங்க அவரோட பொண்ணுக்கு கல்யாணம் ஆக போகுது. அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா கனடால இருந்து வராலாமா. அவளை வந்து சேஃபா வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும். அட் தி சேம் டைம் வந்துட்டு போலீஸோட துணையெல்லாம் இல்லாம அந்த பொண்ணை சேஃபா கூட்டிட்டு வரணும்னு ஆசைப்படுறாரு. அதுக்கு இந்த மந்திரி பாத்தீங்கன்னா ஏதோ என் ஆள் இருக்கான்ல அவனை வச்சுக்கோங்கன்ட்டு அவனை அனுப்பிச்சு விடுற. அப்படி யாரு? நம்ம ஹீரோவை. ஆனா நம்ம ஹீரோ போகும்போதே அந்த பொண்ணை உஷார் பண்ணணும்னு தான் போற. அப்படி அந்த மினிஸ்டரோட பொண்ணு தான் நம்ம ராஷி கண்ணா. ஹீரோயின் 1. ஹீரோயின் 1 எப்படி தெரியுமா இருக்கா? அப்படி ஐஸ்வர்யா ராயும் அன்சிகாவையும் சமந்தாவையும் ஒன்னா சேர்ந்து பெசஞ்சு செஞ்ச மாதிரி இருக்கா. ஏன்னா வர்ணிக்கு வந்துட்டு பெசஞ்சு செஞ்ச விளையாட்டு இருக்கான்னு சொல்றீங்க. அறிவு உள்ளவங்க அதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இல்ல கோபி போட்டு எதிர்பார்க்கிற கஷ்டம் தானே. கரெக்டா அந்த பொண்ணு வர இடத்துல ஹீரோ பூவை போடுற. அப்படிங்க அவ மிதிக்கும் போது கரெக்டா அந்த பூவை வந்து எடுத்து அவகிட்ட கொடுக்கற. அப்படி கையெடு. முதல்ல நீங்க கால் எடுங்க. 5 கிராம் இருக்கிற இந்த ரோஸை 50 கிலோ இருக்கிற இந்த ரோஸ் மிதிச்சா என்ன ஆகும்னு யோசிங்க. அந்த பொண்ணுக்கு பாடி கார்டா தான் நம்ம ஹீரோ வந்திருக்கா. அப்படி அதனால அந்த பொண்ணை கூட்டிட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்க. ஹைவேஸ்ல போயிட்டு இருக்கும்போது சம்மந்தமே இல்லாம ஒருத்தர் வந்து நடு ரோட்ல வந்துட்டு சேரை போட்டு உட்காடுறாங்க. ஒன்னும் இல்ல, சம்மந்தமே இல்லாம ஒரு ஆக்ஷன் சீனுக்காக தான் இதெல்லாம். எதுக்குடா இந்த ரவுடிஸ் எல்லாம் கண்ணாடி போட்டு வந்திருக்காரு, கூலிங் கிளாஸ் போட்டு வந்து சண்டை போட்டுருக்காருங்களா. என்னமோ நடக்குது. இதுல வேற ஒருத்த மொட்டையா இருக்கானா, அவன் மண்டையில இழுத்து அடிக்க வராரு. அடிச்சா என்ன ஆகுதுன்னு பாருங்களேன். அடிச்சதுல பாத்தீங்கன்னா அப்படியே மார்க்கு மொட்டை மண்டையிலே பதியுது. அப்புறம் அந்த செட்ல இருக்கிற மெயின் வில்லனையும் சப் 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 சப்னு அடிக்கிற. அப்படியே அடிக்கிற அடியில் அப்படியே மூஞ்செல்லாம் ரெட் ஆயிருது. அவ்வளோ ஃபைட் முடிஞ்சு. சேஃபா அந்த பொண்ணை வந்துட்டு அந்த மினிஸ்டர் கிட்ட கொண்டு போய் ஒப்படைக்கிறாங்க. சேஃபா கூட்டிட்டு வரலான்னு பார்த்தா யார் இதை வந்து போட்டு கொடுத்துருப்பான்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான் போட்டு கொடுத்துருக்கா. அப்படி தெரிஞ்சிருக்கும்.
நான் தான் சார் இன்ஃபார்ம் பண்ணேன். இவன் எதுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணும் போதே நல்லா இழுத்து நம்ம ஹீரோ அடிச்சனால இனிமேல் ட்ரை பண்ணணுன்னே அவனுக்கு தோணக்கூடாதுல்ல, அதுக்காக தான் அவர் வந்து போட்டு கொடுத்தாராமா. அதெல்லாம் அப்படிதான் இருக்கும், கவலைப்படாதீங்க. இந்த ஒரு கேவலமான லாஜிக் சொன்னது மட்டும் இல்லாம ஜஸ்டிபிகேஷனுக்கு ஒரு டைலாக் வேற சொல்றாங்க கேளுங்களேன். நான் பண்ணது தப்புன்னு தோணுச்சுன்னா எங்க சாருக்கு போனை போடுங்க, கரெக்ட்னு பட்டுச்சுன்னா உள்ள போய் 2 பெக்க போடுங்க. தப்புன்னு தோணுச்சுன்னா எங்க சாருக்கு காலை போடுங்க, இல்லாட்டி உள்ள போய் பெக்க போடுங்க. இது ஒரு டைலாக்னு மாசா சொல்லிட்டு நம்ம ஹீரோ நடந்து வேற போறபடி. இதுக்கு நடுவில் நம்ம ராஷி கண்ணாவோட குடும்பத்துல பாத்தீங்கன்னா ஒருத்தர் ஹீரோ ஆகணும்னு ட்ரை பண்றாரு. ஆள் பக்கம் வாட்டர் மெலன் ஸ்டாராட்டம் இருக்கிறப்படி, ஆனா அவருக்கு வந்து குடும்பம்லாம் இருக்கு, குடும்பமும் சப்போர்ட் பண்றப்படி அவர் ஹீரோ ஆகணும்ட்டு. உண்மைதான் மாமா, உங்க முன்னாடிதான் கொஞ்சம் வெக்கப்படுறாரே தவிர இவருக்குள்ள சூப்பர் ஸ்டாரே ஒளிஞ்சிருக்காரு. சூப்பர் ஸ்டார்லாம் இல்ல, வாட்டர் மெலன் ஸ்டார் வேணா ஒளிஞ்சிருக்கலாம். ஹீரோயினை காப்பாத்தினால அவரே வந்துட்டு வேலைக்கு எடுத்துக்கலான்ட்டு வேலைக்கு அவரை ஹையர் பண்றாங்க. ஆனா நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா இன்னும் அந்த மந்திரி கிட்ட தான் வேலை செஞ்சுட்டு இருக்க. அப்படி மினிஸ்டர் கால் பண்ணி நான் உனக்கு காசு அதிகமா தரேன், என்கிட்ட வேலை செய்யன்னு சொல்ற. அப்படி சொன்ன அடுத்த செகண்ட் அந்த ஆளை வந்துட்டு அங்கேயே விட்டு போட்டு கிளம்பி வந்துடுறாங்க. விட்டு போயிட்டான்டா. ப்ரொமோஷன் கிடைச்சோன்னா விட்டு போயிட்டான். ப்ரமோஷனுக்காக என்ன மாதிரி ஒரு மினிஸ்டர் நடுவுல விட்டு போயிடுவானா? என் உப்பத்தின இருக்க. இந்த யோசனையெல்லாம் மண்டையில கல்ல தூக்கி அடிச்சவனை வந்துட்டு ஹையர் பண்றதுக்கு முன்னாடியே யோசிச்சிருக்கணும். அது தோணல. நம்ம ஹீரோவும் வாட்டர் மெலன் ஸ்டாரும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. பட் ஆனா இந்த வாட்டர் மெலன் ஸ்டாரோட கெரியருக்கு இந்த மினிஸ்டர் வந்துட்டு சப்போர்ட்டிவாவே இல்லைங்க. அதை ஜோக்கா நினைக்கிற. அப்படி என்ன அவமானப்படுத்த வேண்டியிருக்கு? உன் ட்ரெஸ்ஸும் உன் மூஞ்சியும். அண்ணா கண்ட்ரோல்ண்ணே. என்னடா கண்ட்ரோல் பண்ண சொல்ற? இன்னொரு தடவை நடிப்பு கிடிப்பில் ஏதாவது பேசுன கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளி விட்டு. என்ன இவன் திடீர்னு பொங்குறான்? இதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அடுத்து நிறுத்த வர பொண்டாட்டிய அடிச்சு தவுத்துறானுங்க. ஆனா நீ போய் சேர்ந்துட்டா அது போய்டும். என்னடா நடக்குதுங்க? எங்க பறந்துட்டு போயிட்டு இருக்கா? தட்டி கேட்க வந்த பையனையும் எட்டி உதைக்கிறாங்க. என்னடா நடக்குது? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. சம்பந்தமே இல்லாம குடும்பத்தை அடிச்சு நூத்துறா. அப்படிங்க என்னடா நடக்குதுங்க? ஆக்டிங் எப்படின்னு? ஓ, நம்ம வாட்டர் மெலன் ஸ்டார் வந்து அவரோட ஆக்டிங் ஸ்கில்ல வந்து காமிக்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிருக்கு. அப்படிங்க வாயில வச்சுக்கிட்டு சூப்பிக்கிட்டே போறேன். இப்படி தன்னோட ஆக்டிங் ஸ்கில்ல காமிச்சாலும் மினிஸ்டர் சரி பொழைச்சப்போ உன்னோட ஒரு படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி தொலைய விட்டுற. அப்படி இதுக்கு நம்ம ஹீரோ சப்போர்ட் வேற. ஒரு செகண்ட் சார், ஒரு வாட்டி குளிக்கிறேன். குளிக்கிறியா? இந்த சமயத்துல ராஷி கண்ணாக்கு வந்துட்டு கல்யாணம் நடக்க போகுது. அதுக்கு ஒரு என்கேஜ்மெண்ட் நடக்குதுங்க. இந்த பையன் தான் கல்யாணம் பண்ணிக்க போறான். கல்யாணம் பண்ணிக்க போறது என்னமோ அவன் தான். ஆனா வந்துட்டு இந்த பொண்ணு சைட் அடிக்கிறதெல்லாம் நம்ம ஹீரோவை. இந்த வாட்டர் மெலன் ஸ்டாரும் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோட காதலுக்கு ஹெல்ப் பண்றான். ஏன்னா இந்த வாட்டர் மெலன் ஸ்டார் வந்து நடிக்கிறதுக்கு ஒரு படம் தேவை. அந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரியை பேஸ் பண்ணி எடுக்கலான்ட்டு நம்ம ஹீரோவா வச்சு எடுக்கலான்ட்டு பிளான் பண்ற. அப்படி இவனோட கதையில ஹீரோயின் இருக்கணுங்கிறதுக்காக நம்ம ஹீரோக்கு ஹீரோயினை செட் பண்ணி விடுறான். மாமா, உங்க அப்பா மாமா, உங்க தாத்தா மாமா, உங்க குடும்பமே மாமா குடும்பம் தான், மாமா பேல. இதுக்கு நடுவில் ஹீரோயின் குளிக்கும் போது அவளுக்கு தண்ணி தேவைப்படுது. ஏன்னா மோட்டர் வேலை செய்யலாமா, அதுக்கு நம்ம ஹீரோ தான் வந்துட்டு தண்ணி கொண்டு வந்து கொடுக்குறா. அப்படி ஹீரோ எவ்வளவு நல்லவர்னு காமிக்கிறாங்க. எப்படி தெரியுமா? குளிச்சிட்டு இருக்க பெண்ணோட பாத்ரூமுக்குள்ள வந்துட்டு அவர் தண்ணி கொடுக்கணுமாமா. வந்து கொடுக்குறாப்படி, ஆனா குனிஞ்ச தலை நிமிராம வந்து கொடுத்துட்டு போறாப்படி. ஹி இஸ் எ வெரி ஜென்டில்மேன். இத பார்த்து ஹீரோயினுக்கு இன்னும் காதல் வந்துருது. அடுத்த நாள் ஹீரோயினோட கல்யாணத்துக்கு சாரி எடுக்கலான்னு பார்க்கும்போது பொண்ணுக்கு சாரி எடுக்கிறதுக்கு ஹீரோ ஹெல்ப் பண்ற. அப்படி சொந்த குடும்பத்துக்கு முன்னாடியே அந்த பொண்ணுக்கு சாரி வேற கட்டி விடுற. அப்படி அப்படியே மடிச்சுட்டு வந்து இடுப்புல மடிச்சு வைக்கிற மாதிரி வர. அப்படி பட் ஹி இஸ் எ ஜென்டில்மேன். அதை திரும்ப ப்ரூவ் பண்றாங்க இங்க. இதுக்கு கைத்தட்டெல்லாம் செய்யறாங்க. இன்னும் காதல் பாண்டிங் இன்னும் ஸ்ட்ராங் ஆகணும்ல, அதுக்கு இன்னொரு சீன் வைக்கிறாங்க. எப்படின்னா ஹீரோயின் வந்துட்டு ஒரு பார்ட்டியில இருக்கிறா. அப்படி எவனோ ஒருத்தன் நல்லா மூக்குல உறிஞ்சிட்டு பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்க பாக்குறான். அந்த சமயத்துல மாப்பிள்ள வந்து அடிச்சு நூத்திடுறான். இந்த டச் பிடிச்சிருந்தா இனிமே யாரையும் டச் பண்ணாத. என்னடா ஹீரோ ஸ்கோர் பண்ணுன்னு பார்த்தா அந்த மாப்பிள்ள ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டான். இருங்க ருக்கோச்சானே அந்த பையன் 100 பேர்த்த கூட்டிட்டு வரான். இப்ப டச் பிடிச்சா டச் பண்ணிக்கோங்கிறதெல்லாம் நடக்குதான்னு பார்ப்போம். பட் அன்பார்ச்சுனேட்லி மாப்பிள்ள பின்னாடி காலை வைக்கிறான். அந்த இடத்துல ஹீரோ முன்னாடி காலை வச்சு வந்து ஹெல்ப் பண்ண வரா. அப்படி 100 பேர்த்து எலக்ட்ரிக் ஷாக் வச்சு அடிச்சு நூத்திடுற. அப்படி ஹீரோ அது போக ஒரு 10 பஞ்ச் டைலாக் விடுறா. அப்படி ஏன்னா உங்க வீட்டு பொண்ணுங்களை வந்துட்டு இந்த மாதிரி அவனாச்சு தொட வந்தானா விடுவீங்களா அப்படின்லாம் வந்து பஞ்ச் டைலாக் விடுறா. அப்படி அதை கேட்ட உடனே அந்த கேங்ல இருக்கிறவங்க எல்லாரும் கலைஞ்சு போயாரு. டாக்னோ ஜூட்ஸுவை போட்டே வந்துட்டு எல்லாத்தையும் அனுப்பிச்சுட்டுறது. அப்படி நம்மள நம்பி வந்தவங்களுக்கு ஒரு ஆபத்து வந்துருச்சுன்னா ஓடக்கூடாது. நான் என்ன பண்ணு? சாம்பார் ஊத்தணுமா? காப்பாத்தணும். சித்த நேரம் இருடா, அப்பெல்லாம் கேட்டாலே டயர்ட் ஆகுதுடா.
காதல் காதல் இதெல்லாம் பார்த்துட்டு இந்த பொண்ணு வந்துட்டு இந்த கல்யாணத்தை வந்து கேன்சல் பண்ணிடலாம், நான் ஹீரோவை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்ட்டு சொல்றா. அப்படி அவங்க அப்பாவும் அண்டர்ஸ்டாண்டிங்கா ஓகேன்ற. அப்படி அடுத்த நாள் ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடக்குது, சிஎம்லாம் வந்திருக்கு. அப்படி அடுத்த நாள் அந்த மிகப்பெரிய ஃபங்க்ஷன்ல மினிஸ்டர் சொல்ற, அப்படி நான் யாருமே பண்ணாத ஒரு விஷயத்த பண்றேன், எனக்கு வேலை செய்யறவனுக்கு என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க போறேன்ட்டு அனௌன்ஸே பண்ற. அப்படி அவருக்கு என் பொண்ணை கட்டி வைக்கிறதா நான் முடிவு பண்ணிருக்கேன். எல்லாரும் ஷாக்கு. அவ்வளோ பெரிய ஆளு போய் வேலை செய்யறவனுக்கு வந்துட்டு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறாரா? அத்தனை பேருக்கு முன்னாடியே நம்ம ஹீரோ வந்து ஒரு பேச்சை கொடுக்குறா. அப்படி இது வந்து மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிங்க. ஆனா நம்ம ஹீரோ எல்லாருமே ஷாக் ஆகிற மாதிரி ஒரு டைலாக் சொல்ற. அப்படி ஹீரோ ஏன் ஹீரோயினை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றேன், அதுக்கு முன்னாடி மறக்காம போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்ம் கல்யாணத்துக்கு ஓகே தானே சொல்லணும், அதான் நடக்கல. இந்த கல்யாணத்துல எனக்கு நான் ஏற்கனவே என் மனசை ஒருத்திக்கிட்ட பறி அந்த பொண்ணுக்காக தான் வாழ்ந்துட்டு நான் வேற ஒரு பொண்ணை லவ் பண்றேன்னு சொல்றாங்க. ஏன்னா படத்துல இது வரைக்கும் இந்த பொண்ணை மட்டும் தானே ஹீரோயினா காமிச்சிங்க, அவ்வளவு பெரிய ஆளு பொண்ணைய கொடுக்குறபடி வேணாங்கிறாங்க. எல்லாருமே கோமாளி சொல்லுவாங்க, இன்னைக்குதான் உண்மையான கோமாளியா இருக்கு. ஒன்னும் புரிய மாட்டேங்குது. ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் ஷாக்காக யார் அந்த பொண்ணு யார் அந்த பொண்ணுன்னு கேக்குறாங்க. ஆனா ஹீரோ வந்துட்டு ஒன் சைடு லவ்ல இருந்திருக்கு. அப்படி அது இது வரைக்கும் நம்ம கிட்ட காமிக்கவே இல்லை. சிஎம்ஏ டென்ஷன் ஆற. அப்படி அந்த பொண்ணு யாருன்னு சொல்றா அப்படிங்கிறாங்க. டிஜிபி சார் தைரியம் கொடுத்திருக்காரு, சிஎம் சார் வாக்கு கொடுத்திருக்காரு, அதனால அவ யாருன்னு சொல்றேன். தமனாங்க சிஎம் பொண்ண லவ் பண்றது சம்பந்தமே நம்ம சொல்றாங்க. எல்லாம் சொல்லிட்டு எதுவுமே தெரியாத கீழே இறங்கி வந்துடுறாங்க. ஹீரோ நடந்து வரும்போது ரெண்டு ஹீரோன்னு ஷாக்கா இருக்கிற மாதிரி ஒரு இன்டர்வல் பிளாக் வைக்கிறாங்க. ஊர் இருக்கிறவங்க ஷாக்கா யாரு வேணும் தெரிஞ்சுக்க விரும்புறாங்க. ஒரு ஹோம் மினிஸ்டர் பொண்ணை தட்டி விட்டுட்டு சிஎம் பொண்ணு எனக்கு வேணுங்கிறானே, இவன் யாரு அப்படிங்கிறாங்க. நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் குவியறாங்க. இதுல நம்ம பிரம்மானந்தம் வேற வர. அப்படி அவர் தான் நியூஸ் ரிப்போர்ட்டர். ஹீரோவை பத்தி டீடைல்டா அவங்க ரிப்போர்ட் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க, ரொம்ப டீடைல்டா. இந்த குட்டி செவத்துலதான் அவர் என்னைக்கும் உச்ச அடிப்பாராம். இங்கதான் அவர் படிச்சாராம், இங்கதான் அவர் ஆடினாராம், இங்கதான் அவர் ஊதுனாராம் அப்படின்னு ஊர்க்காரங்க சொல்றாங்க. சட்டையெல்லாம் கட்டி போட்டு அம்மன் கொண்டியா போய் ரோட்ல நிப்பான் சார். இதுக்குள்ள இப்படி சம்பந்தமே இல்லாத விஷயத்தெல்லாம் வந்துட்டு மக்கள் கிட்ட சொல்றீங்க அப்படின்னு கேட்டா எந்த சேனலுக்கு கொடுக்கணும் சார்? எந்த சேனல்காரன் அதிகமா காசு கொடுக்குறானோ அவனுக்கு கூட. அவங்களுக்கு தேவை டிஆர்பி, நமக்கு தேவை எம்ஆர்பி. ஓகே, அவங்களுக்கு தேவை டிஆர்பி, நமக்கு தேவை எம்ஆர்பி. நல்ல டைலாக் தான். ஹீரோயின் 1 விடுறதா இல்ல, அவ சின்ன வயசுல இருந்து என் ஃப்ரெண்டு, எனக்கு தெரியாம நீங்க 2 பேரும் எப்ப லவ் பண்ணீங்கன்னு கேட்டா, இந்த லவ் வந்து ஒன் சைடு லவ்னு சொல்லிட்டு அப்புறம் ஏதோ ஒரு கதையெல்லாம் அடிச்சு விடுற. அப்படி அந்த பொண்ணு கிட்ட எல்லாம் டுபாக்கு ஒரு கதை தான். இந்த பொய்யான கதையை சொல்லிட்டு திரும்பி பார்த்தா தமன்னா வந்து நிக்கிற. அப்படிங்க அந்த பொண்ணை கழட்டி விடுறதுக்கு வேற வழி தெரியல. அந்த பொண்ணை கழட்டி விடுறதுக்காக தான் வந்துட்டு இந்த பொண்ணை லவ் பண்றேன்னு சொல்லியிருக்க. அப்படி ஆனா இந்த பொண்ணையும் அவர் லவ் பண்ணலையாமா, என்ன அவனை புரிஞ்சுக்கவே முடியல அப்படின்னு இருக்கா. அதே மாதிரி தமன்னாலே அவனை புரிஞ்சுக்கவே முடியல. எதுக்குடா தமன்னாவும் இவனை லவ் பண்றான், இவன் கேரக்டர் புரிஞ்சுக்கவே முடியல, அதனாலதான் லவ் பண்றாளாமா. உனக்கு இதுதான் தண்டனை. தண்டனையா? எப்படா அது தண்டனையாகும் எனக்கு புரிய மாட்டேங்குது. ஆனா அவன் ஜாலியா தான் இருக்கான், அவன் பிளான் ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்குன்ட்டு. எதுக்குடா இந்த மானங்கிட்ட பொழப்பு? இருங்க அதுக்குன்னு வந்துட்டு ஹீரோயின் ஒன்னும் கதையை விட்டு போக கிடையாது. தமன்னா ராஷிக்கு நான் மீட் பண்ணி தேங்க்யூ சொல்றேன். அப்படி அவனை உன்ன தூக்கி போட்டனாலதான் நான் அவனை கண்டுபிடிச்சேன், நான் அவனை லவ் பண்றேன் அப்படின்ட்டு தமன்னா இவங்க கிட்ட சொல்ற. அப்படி அந்த மாதிரி ஒருத்தங்கிட்ட போய் நீ ஓகே சொல்லிட்டியா? அவன் அந்த மாதிரி இருக்கிறதுனால தான் ஓகே சொன்னேன். ஹீரோயின் 1க்கு ஜெலஸ் ஆகுது, அதனால அவங்களும் அந்த பையனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவு பண்றாங்க. இப்படி அந்த 2 பொண்ணுங்களும் சம்பந்தமே இல்லாத எவனோ ஒருத்தனை கல்யாணம் பண்ண ட்ரை பண்றாங்கன்ட்டு இவங்களுக்கு எல்லாம் கோவம் வருது. அதனால அந்த பொண்ணுங்களோட அப்பா எல்லாம் சேர்ந்துட்டு ஒரு பிளான போடுறாங்க. இவங்களுக்கு எல்லாம் என்ன பண்றதுனே புரியலங்க. இப்ப என்ன பண்றது? அதான் சாவு ஊந்து போச்சே, எல்லாரும் சாப்பிட்டு சாப்பிட்டாங்க தான். வாங்க, உனதான் தெரியுமே. இது அண்ணிங்க, இது அவங்க பசங்க, இது அம்மா. சிஎம் ஹீரோவோட பயோடேட்டாவே அனலைஸ் பண்ணலான்ட்டு என்னென்னு எல்லாம் விசாரிச்சுட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு பார்த்தா ஒரு போட்டோ காமிக்கிறாங்க அவரோட ஃபேமிலி மெம்பர். ஆனா ஹீரோட அப்பா போட்டோ பார்த்தோன்னே சிஎம்ஏ பயப்படுறாருங்க. ஜெய் நாராயணனுடைய பையன். ஓ, அப்ப ஏதோ ஒரு பிளாஷ்பேக் இருக்கு. அவன் இங்க வந்தது என் பொண்ண காதலிக்கவோ கல்யாணம் பண்றதுக்கோ இல்ல, உங்களை வச்சு அவன் உள்ள நுழைஞ்சதை என்ன தூக்கறதுக்காக. அதனால அவனை கூப்பிட்டு வச்சு போட்டு தரலான்ட்டு கூப்பிடுறாங்க. விசாரிச்சு பார்த்தா அவங்க அப்பா எப்படி இறந்து போயிருப்பாங்கன்ட்டு அவனுக்கு ஆக்சுவலி தெரியல. உண்மையாவே உன் ஊர் மக்கள் தான் உங்க அப்பாவை கொண்டாங்களா? ஆமா சார். இருந்தாலும் சிஎம் வந்துட்டு என் பொண்ணால காதலிக்காத, கிளம்பி போயிருன்னு சொல்றாரு. ஆனா இவன் நான் காதலிக்கதான் செய்வேன்ட்டு சொல்றாங்க. இதுல வேற 2 பேரும் ஒரு பெட்டிங் போட்டுக்கிறாங்க. சிஎம் சொல்றாரு 24 மணி நேரம் நீ உயிரோடு இருந்துட்டேன்னா என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறான்டான்ட்டு. சேலஞ்ச் அக்செப்டட். அவனும் அக்செப்ட் பண்ணிட்டு கிளம்பலாம். அப்பவே ஒரு புல்லட்டை இறக்கி போட்டு தரலாம், ஆனா அதை பண்ண மாட்டேங்கிறாங்க. அங்க அதுக்கு பதிலாக அடியாட்டலாம், அதுக்கப்புறம் பின்னாடி அனுப்பிச்சுட்டு அவனை போட்டு தள்ள ட்ரை பண்றாங்க.
சம்பந்தமே இல்லாம பிரம்மானந்தம் ரிப்போர்ட்டரா வந்து அவனை லாக் பண்ணிட்டு போயிடுறாரு. டிரைவிங்ல இன்டர்வியூ எடுக்கிறாங்க, அப்புறம் ஆட்டோலயும் இன்டர்வியூ எல்லாம் பண்றாங்க. ஆனா இதுக்கு நடுவில் நடக்கிற சண்டையில ஆட்டோ பார்ட்டா கலந்து போகுது. ஏன்னா வண்டி பார்ட்டாவா கலந்து போகுது. மிஸ்டர் பால் சீக்கிரம் இறங்குங்க, நாம போலாம். இன்னும் எங்கடா இறங்குறது? ஏற்கனவே இறக்கி விட்டியே. எப்படியோ 24 ஹவர்ஸும் அவனும் தப்பிச்சிடுறான். 24 மணி நேரம் கழிச்சு வரான் திரும்ப. அவடிக்கிறதுக்காகவே என் தலை மேல ஏறி உட்கார்ந்துருக்கேன். சேர்ல மட்டும் என்கிட்ட எட்ஜில் உட்காந்து. மரியாதை. நீங்க எழுதி கொடுத்த மாதிரியே உங்க பொண்ணை எனக்கு கொடுத்துட்டீங்கன்னா ஊருக்கு கூட்டிட்டு போய் எல்லாருக்கும் அறிமுகப்படுத்திடுவேன். சிஎம் ஒரு பிளான் பண்ற, அப்படி 500 கோடி துட்டு தர பொண்ணை விட்டுருங்க. அப்படி 500 crores கேஷா தரேன். லைஃப் டைம் செட்டில்மெண்ட். ஓகே, உங்க டீல் எனக்கு ஓகே சார். காசையும் கொடுக்குறாங்க. அதை ஹீரோயின் பார்த்து மனசுடைஞ்சு போறா. உண்மையை தெரிஞ்சுக்க 2 ஹீரோயினும் அவங்க வீட்டுக்கே போறாங்க. 4 வார்த்தை நாக்கு புடுங்குற மாதிரி கேட்கலான்னு கேட்க ஆரம்பிச்சா, நீ காதலுங்கிற பேர்ல எங்களை கொண்டுட்ட. எங்க அப்பாவை பத்தி பேசாத, அவரை பத்தி உனக்கு ஒண்ணுமே தெரியாது. ஓகே, லெட்ஸ் கோ ஃபார் சம் ஃபிளாஷ்பேக். ஃபிளாஷ்பேக்ல ஹீரோட அப்பா பாத்தீங்கன்னா ஒரு மருத்துவரா இருந்திருக்கு. அப்படி உங்க நம்பிக்கை தான் உங்க நோயை குணப்படுத்தும். இவன் மருத்துவராட்டல தெரியலையே, நம்பிக்கை தான் நோயை குணப்படுத்துங்கிற. அப்படி பேர்பட்ட ஆளை தான் அந்த ஊர்ல எல்லாரும் மதிக்கிறாங்க. அதனால அவருக்கு வந்துட்டு அரசியல்ல ஒரு பொசிஷனும் கொடுக்குறாங்க. ஆக்சுவலி அந்த பொசிஷனுக்கு போக வேண்டியது ஹீரோயினோட அப்பா தான். ஐ மீன் கரண்ட் சிஎம் தான் அந்த பொசிஷனுக்கு வந்திருக்கணும். ஆனா அதுக்கு பதிலாக இவங்கிட்ட கொடுக்கறனால இவனை பழி வாங்குற. அப்படி அவரு இவரோட மருத்துவத்தினால பல பேர் இறந்து போறாங்கன்ட்டு ஒரு பொய் குற்றச்சாட்டை போடுறாங்க. ஆபத்தான நிலையில் பலர் மருத்துவமனையில் அனுமதி. இதனால பெரிய ஒரு கலவரம் நடக்குது. கலவரத்துக்கு நடுவில் இவன் வந்து குத்தி கொண்டுற அப்படி அந்த ஆளை. உனக்கு சீட்டு கொடுக்குறேன்டா. இந்த உண்மை தெரிய வந்து 2 ஹீரோயினும் கண் கலங்கி போறாங்க. தன்னோட அப்பாவுக்காக பழி வாங்கணுங்கிறதுக்காக தான் இந்த சிஎம் அவன் பழி வாங்கிட்டு இருக்கு. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா சிஎமோட போஸ்டே ரிமூவ் ஆயிருது. அவர் சிஎம்மா இல்லையாமா. இந்த கொடியை ஏத்துறதுக்கான தகுதி உங்களுக்கு இல்ல. ஹீரோ கிடைச்ச 500 கோடியில 300 கோடியை வந்துட்டு இவருக்கே லஞ்சமா கொடுக்குற மாதிரி கொடுத்து அதை வந்துட்டு நியூஸ்ல போட்டு இவரோட பொசிஷன் ரிமூவ் பண்ணிடுறாங்க. அத்தனை வேலை தனிச்சு பண்ணது நம்ம ஹீரோ தான். அந்த கட்சியோட மெயின் லீடர் இருக்கிறதுல அவர்கிட்ட போய் போட்டு கொடுத்தனாலதான் அவர் இதெல்லாம் பண்ணிருக்க. அப்படி இதுக்காக பழி வாங்கறதுக்காக சிஎமும் பல பேர்த்த ஆட்கள் அனுப்பிச்சு விடுற. அப்படி ஆட்களை அனுப்பிச்சது மட்டும் இல்லாம பல பேர்த்த கட்டி போட்டு தூக்கிட்டு வந்து போடுறாங்கன்னு. இங்கிருந்துடா பறந்து வரீங்க. ஆப்வியஸ்லி கிளைமேக்ஸ்ல ஒரு ஃபைட்டு. ஸ்டார்டிங்ல ஹீரோ சேரு சகதி மேல இருந்தார்ல, அதெல்லாம் இப்ப நடந்த சீன் தான். அங்க இருக்கிறவங்க எல்லாத்தையும் அடிச்சு போட்டதுனாலதான் அந்த இடம் ஃபுல்லா பாடிஸா இருந்துச்சு. ஆனா திடீர்னு ஒரு கார் வந்து அடிக்குதுங்க. வில்லன் போட்டு தலை பாக்குறான். அதெல்லாம் நடக்கலாம் போகுது, இப்படிதான் அவன் தான் சாவ போறான். ஆனா அவனை ஹீரோ கொல்ல. ஹீரோ வந்து மக்கள் முன்னாடி கொண்டு போய் அவனை விடுற. அப்படி மக்களே அடிச்சு கொண்டுறாங்க நம்ம அந்த சிஎம். இதோட முடியல. ஹீரோ தமனாவை கல்யாணம் பண்ணிக்கலாங்கும் போது ஃபர்ஸ்ட் ஹீரோயினும் நான் அவனைத்தான் கல்யாணம் பண்ணிப்பேன்ட்டு வரா. அப்படி கல்யாணத்துக்கு முன்னாடி எங்களை எப்படி எல்லாம் அலைவிட்டான், இனி கல்யாணத்துக்கு அப்புறம் இவனை நாங்க 2 ஹீரோயினா ஹீரோக்கு. ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனிவேஸ் நம்ம ஹீரோ 2 பொண்ணுங்களையும் கல்யாணம் பண்ணி இந்த படத்தை முடிக்கிறாங்க. பீஸ்.